யூஎஸ் போகிறேன், சித்தப்பா வீட்டில் தங்கி ஹையர் ஸ்டடீஸ். ஸோ மேபி இதான் நான் உன்னை கடைசியாக பார்க்குறது. எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லலாம் நம்பிக்கை இல்லை ரவி. நீ இதை கண்டிப்பாக புரிஞ்சுப்ப. I'll miss you ரவி. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ரவி, குளிச்சிட்டியாடா? ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னியே, இன்னும் கிளம்பலையா? பேச பேச ஏதாவது பதில் சொல்றானா பாரு. நினைச்சேன் இந்த ஷர்ட்டை போட்டியா? இந்த ஷர்ட்டுக்கு வாய் இருந்தாலும் அழுகுண்டா. மா, எனக்கு ராசியான ஷர்ட்மா. இதை போட்டு போனதுலாம் தான் எனக்கு வேலையே கிடைச்சது. ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட் மீட், அதான் போட்டேன். சரி சரி, உன் தம்பி எந்திரிச்சிட்டானான்னு பாரு. எரும மாடு ஏதோ அவசர வேலைன்னு சொல்லுச்சு. அப்புறம் ரவி, நம்ம ஜோசியர் ஃபோன் பண்ணாரா? அடுத்த மாசம் உனக்கு 30 பிறக்குதுல்ல, அதுக்குள்ள ஒரு நல்ல பொண்ணு நம்ம வீடு தேடி வரும்னு சொன்னாரா? மா, இப்போ எனக்கு 30 பிறந்தா என்ன? அதை பற்றிலாம் பேசாத நீ. எனக்கு கல்யாணமே வேண்டாம். உனக்கு கல்யாணம் தான் பண்ணி பார்க்கணும்னா அந்த எருமைக்கு பண்ணுவி. எருமையா? கரெக்ட் பையல. நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். அம்மா தான் உனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு செகண்ட்னு சொல்லிருக்காங்க. மா, ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ணுவீமா? சும்மா இருடா. 30 வயசு பையல வீட்டில் வச்சுட்டு உனக்கு பண்ணுவாங்களா? ரவி, பார்த்து போயிட்டு வாப்பா. போயிட்டான். ரவி, சொல்லுங்க சார். ஃபைல் இன்னும் என் டேபிளுக்கு வரல சார். பிபிடி நேத்தே அனுப்பிச்சிட்டேன் சார். யார் காமிச்சிங்க? கரெக்டான லொகேஷன் தானே வந்துட்டு இருக்கோம். ஏய், நீ சும்மா போன் வச்சு பேசுறது எப்படி லொகேஷன் பார்க்கறது? சார், மெயில் செக் பண்ணி பாருங்க சார். வந்துட்டு தான் இருக்கோம், வரேன். சரியா? வண்டி நிறுத்துறா. ஷர்ட் துப்பிட்டு நிக்காம போயிட்டு இருக்க. ரைட்ல இரு, டக்குனு ஏறோம். யார் அது? போடா. வண்டி நிறுத்துறா. இந்தால யாரமா துப்புறது நிக்க சொன்னது? புஷ்டான். வண்டி ஓட்ட சொன்னா சைக்கிள் ஓட்டுனுங்கற. தல 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 சாரி தல 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 தெரியாம துப்பு. எனக்கு இப்ப கல்யாண வயசு தான் வந்துருச்சுமா. நம்மலாம் அப்புறம் மாட்டலாமா? டான்ஸ் ஆடுமா? வா. என்னடா நீ? ஐயோ, என்னடா? போட் 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 போட். ரவி, என்னடா ஆச்சு? என்னம்மா இவன் வந்தான்? தெரியலடா. 2 லூசு பசங்க பான் பராக்க போட்டு காரி துப்பிட்டாங்க ஷர்ட்ல. மா, அந்த டிட்டர்ஜென்ட் எங்கம்மா? இந்த இடத்துல வரேன்டா. இந்தா. சரி, வந்தது வந்துட்ட. சீக்கிரம் ரெடி ஆகு. ரெடி ஆகணுமா? எதுக்கு? ஆமா, கிளம்பி நின்று 2 பேரும் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? 9 to 9:30 நல்ல நேரம்ல? நல்ல நேரமா? என்னத்துக்கு? ஒன்றும் இல்லடா, நம்ம சுரேஷ் போட்டோவை ஏதோ ஒரு கல்யாண புரோக்கர்கிட்ட கொடுத்துருக்காண்டா. அதுல ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சி போய் அவங்களே பையன் பார்க்க வராங்கடா. என்னது? பையன் பார்க்க வராங்களா? என்னம்மா சொல்ற? யாரு? ஒண்ணு. இவனா? யார கேட்ட போட்டோ அனுப்புன? நான் கேட்டேன், நான் கல்யாணம் பண்ணுவேன்னு. உனக்கு கல்யாணம் நான் வெயிட் பண்ணமாடா. ஐயோ, டேய் விடுடா அவனை. சரி, பொண்ணு நாளாம் பாத்துட்டீங்க. கல்யாணம் பண்றது நான் தானே வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? பொண்ணு வீட்டுல அவங்களே வரேன்னு சொன்னாங்க. இவனும் வாங்கன்னு சொல்லிட்டான். நல்ல வேளை சாமி படத்துல நீ வந்துட்ட. டேய் அவனை விடுடா. என்னவா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? முதல்ல இவ்வளவு சொல்லணும். அவ்வளவு அவசரம் நீ போய் பண்ணிக்க வேண்டியதடா கல்யாணம். டேய் கரெக்ட் பையல. ஒண்ணு மாதிரிலாம் இல்ல என் லவ். என் கேர்ள் ஃப்ரெண்ட் gift கொடுத்து ஓடலாம் மாட்டா. ஐயோ டேய். அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. வெயிட் ஃபார் ஈச் அதர். தெரியுமா உனக்கு? ஓ மா சொல்லுமா. அடிங் குத்தி காட்றியா? எவனாச்சும் வரட்டும், பொண்ணு பாக்குறேன் மாப்பிளை பாக்குறேன்ட்டு. அவனுக்கு இருக்கு. 3 வருஷமா அவ்வளவு வரன் வந்து வேணான்னு சொல்லிட்ட. இப்ப நம்ம வீட்டுக்கே தேடி வருது. வந்த மகாலட்சுமி வேணான்னு சொல்லாதடா. எனக்கு எந்த மகாலட்சுமி வேணாமா? இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையாடா?
ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உன் அண்ணன் கூப்பிடுறேன்டா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடா. உள்ள போடா. நாங்க பேசி அனுப்பிச்சிரோம்டா. நாங்களே உனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுறேன்டா. இல்ல உனக்கு அவங்கள பிடிக்கல சொல்லி அனுப்பிச்சுறேன்டா. போ இல்ல. போ. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். வாமா. ஓகே. உட்காருங்க. இது என் பொண்ணு. ஆ. பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. ரவிக்கு ஏத்த மேட்ச். சும்மா நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்காரு. சார் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க நீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா பொண்ணு வீட்ல இருந்து பையனை பார்க்க வந்திருக்கோன்னு ஒரு வருஷமா போட்டோஸும் ப்ரொஃபைல்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இவ ஒரு ப்ரொஃபைல் கூட அக்செப்ட் பண்ணல. ஆனா உங்க பையன் ரெவியோட போட்டோ பார்த்த உடனே பார்க்கலாம் சொல்லிட்டா. ஆமாங்க, என் பையன் போட்டோல ரொம்ப அழகா இருப்பான். நேர்ல சுமாரா தான் இருப்பான். நீங்க போன்ல பையன் வீட்ல இல்லைன்னு சொல்லியும் என்னை கம்பல் பண்ணி கூட்டு வந்திருக்கா. அப்படியாங்க? அப்ப ஏமா அமைதியா இருக்க? ஏதாவது பேசுமா. அது வந்து மா கதவு தர. என்னாச்சுங்க? யார் அது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சத்தம் போட்டு அது ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் தான் நீங்க பையன் பார்க்க திடீர்னு வரேன்னு சொன்னதும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்ல இருக்கா. இப்ப வந்தேன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு. அட வேற சொல்லுங்க. இல்ல அவன் கொஞ்சம் சைட் டைப். ஏங்க பரவாயில்லங்க, வந்த வேலை முடிஞ்சிரும், வர சொல்லுங்க. ஐயோ உங்க சோழி முடிஞ்சிருமே. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வர சொல்லுங்க. ஆண்டி, டோர் கொஞ்சம் ஓப்பன் பண்றீங்களா? என்ன இவ்வளோ உரிமையா கூப்பிடுது? கதவை திறமா. சாரிடா. யோ, எங்கனாலும் போய் இப்படி உட்காந்துருவியா? அறிவில்ல? கிளம்பியா? ரவி, ரவி, I'll miss you. 6 months முன்னாடி இதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யூஎஸ் போகிறேன். நீ இதனால கண்டிப்பாக கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். பட் இந்த லாங் டிஸ்டன்ஸில் லவ் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு பொறுமையும் இல்லை, உனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியும் இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, காவ்யா, முடிவு பண்ணிட்டல. ஆண்டி, நான் ரவிக்கிட்ட ஒரு 5 minutes தனியாக பேசணும். மொட்டை மாடி இருக்குமா? ரவி, என் மேலே எவ்வளோ கோவமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை அப்படி விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. எல்லா தப்புமே என் மேலே தான். உன் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு நான் எப்படிலாம் நினச்சேன் தெரியுமா? ஆனால் உன்கிட்ட ஏன் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு என் மேலே எனக்கே வெறுப்பாயிடுச்சு. அந்த வெறுப்பில் இருந்து கூட நான் உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் நீ என்னை எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணியிருந்த. அப்போ தான் எனக்கே புரிஞ்சது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அது உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சுன்னு நான் உணர ஆரம்பித்தேன். பட் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது. உன்னை மிஸ் பண்ணுறது, உன்னை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். ஸோ இப்பயே வந்த நீ என்னை விட்டு போனதுலேருந்து நான் அவனை பற்றி நினைக்கிறதே இல்லை. உன்னோட சின்ன ஞாபகம் கூட வரக்கூடாதுன்னு தான் உன்னை எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணேன். உன்ன மாதிரி இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், இருந்தேன், இருப்பேன் இனிமேயும். நான் உன்னை மிஸ் பண்ணல, உன்னை பற்றி நினைக்கிறதும் இல்லை. என்னோட மைண்ட்லேருந்து உன்னோட எல்லா தாட்டையும் தூக்கி போட்டேன்.
வர்ற மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்கு. என்னம்மா பேச வேண்டியதெல்லாம் அவன்கிட்ட பேசிட்டியா? ஆமா ஆண்டி. இது அவனுக்கு பிடிச்ச ஷர்ட்மா. அம்மா ரொம்ப வருஷமா வச்சிருக்கான். இது ரோட்ல போற 2 பசங்க இந்த shirt- பாண்டராக போட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அவசர அவசரமா துவைச்சிட்டு இருந்தாமா. மா கிளம்பா, கீழே போமா, நான் வரேன். ஏண்டா உனக்கு பிடிச்ச ஷர்ட் தானே? போமா, நீ போமா. நீ கூட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல இருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதுதானே போட்டு போவ. மா போமா. எத்தனை பட்டன் இது வரைக்கும் மாத்திருக்கான்னு அவனே கேள. இது அவனோட லக்கி ஷர்ட்மா. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உன்னை நான் மிஸ்ஸே பண்ணல, நான் உன்னை பத்தி நினைக்கவே இல்லை, நான் உன்னை பத்தி நான் எல்லா தாச்சும் தூக்கி போட்டேன். என்னது இது? ஆமா, உன்னை நான் மிஸ் பண்ணல. அப்பப்போ உன்னை அன்பிளாக் பண்ணி உன் ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கல. நீ 1 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்தது எனக்கு தெரியாது. ஃபேஸ்புக், உன்னோட இன்ஸ்டாவெலாம் நான் ஸ்டாக் பண்ணதே இல்லை. அண்ட் முக்கியமா இந்த ஷர்ட். பிரேக்கப் பண்ணுறப்போ என்ன நினச்சி எனக்கு இந்த ஷர்ட்டை வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஷர்ட்டு போட்டுக்கிற ஒவ்வொரு நாளும் நீயே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கும் அது பிடிச்சிருந்தது. உன்னை மிஸ் பண்ணுறது, உன்னை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரி. கல்யாணம் பண்ணிக்கலாமா? 2 பேருங்க பாருங்க, ஃப்ரேம் நல்லா இருக்கு. சோ அடடா ரவி, மழை வர ஆரம்பிச்சிச்சுடா. வரும்போது சேட்டை மறக்காம கீழே கொண்டு வந்துரு, இங்க காய போட்டுக்கலாம். ஏமா இப்படி பண்ற? மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சே வந்து காய போட்டு போனல. அவங்க அப்பா ரொம்ப நேரமா தனியா உட்காந்துருக்காரா? சீக்கிரமா 2 பேரும் கீழே வாங்க. இருமா, எடுத்துட்டு வரோம்.